ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான பாடம் இது. ஏன்னா தகர வித்யா அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய வெளி ஆகாயம் இருக்கு இல்லையா, அந்த தகரம் இருந்தால் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அது இல்லைன்னா நமக்கு உலகம் இல்லை. அதுதான் நமக்குள்ள இருந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வைபவமா அந்த தகரம் இருக்கு. இப்ப அந்த தகரா அப்படிங்கிற ஒரு வெளி, வெட்ட வெளி இருக்கு இல்லையா, அது நமக்குள்ள எங்க இருக்கு? 10ஆம் வாசல் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையில பிரம்ம ரந்திரத்துல இருக்கிறது. இப்ப அது இந்த உடம்புல இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பை இயக்குது. இந்த உடம்புக்கு அதுக்கு உயிர்னு பேர் வச்சிருக்கோம், பிராணன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம், மனசுன்னு பேர் வச்சிருக்கோம். இப்படி பல பரிமாணங்கள்ல அது பயணம் பண்ணும். அது ஒரு எல்லையில்லாத ஆற்றலாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்ச வைபவத்தை விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் தகரம், வெளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இப்போ அந்த தகரம்ங்கிற இடம் நம்ம சயின்டிஃபிக்கலா விஞ்ஞான ரீதியா அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பீனியல் சுரப்பி தான் அந்த இடம். நம்முடைய தலையில இருக்கக்கூடிய பீனியல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. சயின்ஸ் அதை ஒரு முக்கியமான சுரப்பியா சொல்லுது. அந்த சுரப்பியிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவத்துக்கு பேர் டோப்பமைன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு ஆங்கில மருத்துவம், சயின்ஸ். அப்போ அந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு திரவம் நம்ம தலையில சுரக்கிறதுனால தான் நாம இந்த உலகத்துல என்ன நடக்குது, எப்படி உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அது எந்த அளவுக்கு நமக்கு சுரந்து சுரந்து நம்ம ரத்தத்துல கலந்து கலந்து நம்மளை பக்குவப்படுத்துதோ அந்த அளவுக்கு மனசு லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், மைண்ட் அப்டேட் ஆகும். அது பிறந்த குழந்தைக்கு உடனே சுரக்காது. அது கொஞ்சம் குழந்தை பெருசாக தான் அந்த குழந்தையினுடைய மூளை வளர வளர தான் அந்த சுரப்பியும் தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு அது சுரந்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த சுரக்கிற சுரப்பி எக்ஸஸாவும் சுரக்கக்கூடாது, சுரக்காம ட்ரையாவும் போகக்கூடாது. அது ஒரு மாதிரி நார்மலா சுரந்துட்டு இருந்தா தான் நாமளும் நார்மலா இருக்க முடியும். ஒரு அப்நார்மலா அது போச்சுன்னா வேற வேற பின்விளைவுகள் வரும். அதாவது மன ரீதியா பாதிப்புகள் வரும், உடல் ரீதியா பாதிப்புகள் வரும். இதெல்லாம் டோப்பமைன் சுரப்பி சுரப்பதற்கான ஒரு பக்குவத்தை உடம்பு உண்டாக்கி வச்சிருக்கு. இயற்கையை அப்படி உருவகப்படுத்தி வச்சிருக்கு. அது இறைவனுடைய திருவிளையாடலை நம்ம பார்க்கணும் சாஸ்திரங்கள்ல பார்க்கும்போது. இப்போ நாம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யாவுடைய 3வது பகுதிக்குள்ள இருக்கிறோம். இப்போ பூமிக்குள்ள ஒரு புதையல் மாதிரி, இப்ப பூமியை நம்ம தோன்றோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகள், வைரக்கற்கள், வைடூரியங்கள், நவரத்தினங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு புதையல் கிடைச்சிடுச்சு நமக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? இப்ப அந்த சந்தோஷத்தின் மூலமா நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? எவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு, கோல்டு இருக்கு, நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்கு, அப்புறம் வைரம், வைடூரியம் இதெல்லாம் பார்த்தா இதை வச்சு நம்ம என்ன வேணா வாங்கலாம். ஒரு பெரிய பங்களா வாங்கலாம், ஒரு கப்பல் வாங்கி ஓட்டலாம், முடிஞ்ச ஒரு ஃப்ளைட்டு கூட வாங்கி விட்டுறலாம். ஏன்னா அவங்க பஸ் தானே ஓட்டுறான், நம்ம ஃப்ளைட்டே ஓட்டுவோம் அப்படின்ட்டுலாம் அந்த ஆசை மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா அவ்வளவு பொருட்கள் நம்ம இடத்துல குவிந்து கிடக்குது. ஒரு பொக்கிஷம் பூமியில தோண்டி கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப தோண்டி கிடைச்சதுன்னா உங்களை கவர்மெண்ட் விடாது, பிடுங்கிக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி தோண்டி நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு உடனே இப்படிலாம் கற்பனை போக முடியாது. அதை அடையலாம், இதை அடையலாம், இப்படி வாங்கலாம், அப்படி அனுபவிக்கலாம், காரு, பங்களா, வீடு, சொகுசான வாழ்க்கை, வெளிநாட்டு டூரு, இப்படியே நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். பணம் நிறைய இருந்ததுன்னா, சொத்து சுகமெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு நம்ம மைண்ட் சிந்தனை பண்ணுது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு புதையல் வெளியே இல்லை. உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அப்படி தேடி வெளியே அடையக்கூடிய புதையல் வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் உயிராய் உணர்வாய் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு என்னென்ன சாதிக்க வேண்டுமோ, இந்த புற உலகத்துல உங்களுக்கு என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ அவைகள் அனைத்தையும் அந்த அகவெளியில் அந்த இறைவனை தியானிப்பதன் மூலம் அடைய முடியும் அப்படின்ட்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய தகர வித்யா ஒரு உத்தரவாதம் கொடுக்குதுங்க.
மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்த குடுக்குது. அப்ப நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? கடவுள் அப்படிங்கிறது எங்கேயோ வெளிய இல்ல. நமக்குள்ள தான் இருக்கார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன நம்ம தியானிப்பதன் மூலமா அடைய முடியும். அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அந்த கேள்வி தான் அடுத்த கேள்வி. இப்ப நம்ம இத்தன நாள் நம்ம எப்படி நெனச்சுட்டு இருந்தோம்? இறைவன்னா ஏதோ வெளிய இருக்கிறான். அது விநாயகரா இருப்பாரா? முருகரா இருப்பாரா? சிவபெருமானா இருப்பாரா? இல்ல பெருமாளா இருப்பாரான்ட்டு நம்ம பல கற்பனையான உருவங்கள்ல கடவுள் வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, அந்த கற்பனையான உருவங்கள்ல கடவுள் வழிபாடு பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன ஒழுங்கா பண்ணுவோமான்னா, பண்ண மாட்டோம். ஏன்னா விநாயகர் கிட்ட போய் கும்பிடுவோம். ஒண்ணும் நடக்காது. "அட போப்பா உனக்கு சக்தி பத்தல. உங்க அப்பா கிட்ட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிவபெருமான் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைப்போம். அப்புறம் அங்கேயும் ஒண்ணும் நடக்காது. சிவபெருமானும் ஒண்ணும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாரு. சரி அம்பாள் கிட்ட போலாம் அப்படின்ட்டு அடுத்து அம்மன் கோயிலா சுத்துவோம். ஏன்னா இப்படிதான் நம்ம மனோபாவம். அதாவது கடவுள் அப்படின்னு நெறைய கடவுள்கள நம்ம உருவாக்கி வச்சிருந்தாலும், அந்த கடவுள் தன்மையின் மீது ஒரு பூரணத்துவம், ஒரு முழுமையான நம்பிக்கை வருவதில்ல. பெரும்பாலான மனிதர்களுக்கு வருவதில்ல. அதனால கோயில் கோயிலா சுத்துவாங்க. ஒவ்வொரு கடவுளா மாத்துவாங்க. அப்புறம் ஒரு கடவுள வச்சு கும்பிட்டா அந்த கடவுள் அருள் புரிவாராங்கிற நம்பிக்கை இல்லா தனம். இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒரு சாமி அறையில பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியும் இருக்கும். மகாலட்சுமி பொண்ண குடுப்பா, கலைவாணி கல்விய குடுப்பா, தேவி வந்து சக்திய குடுப்பா அப்படின்ட்டு 3 சக்திகள வச்சுக்கிட்டு, எனக்கு உடல் பலம் வேணும், ஞானம் வேணும், செல்வம் வேணும் அப்படின்ட்டு 3 தேவதைகள வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. போதுமானா இல்ல. அடுத்து சிவபெருமான், நாராயணன், முருகன், விநாயகன்ட்டு ஒரு பெரிய கூட்டத்தையே வச்சு வீடு பூரா உருவங்களா, விக்கிரகங்களா, போட்டோக்களா வச்சு வழிபாடு பண்றோம். ஏன்னா, நமக்கு எந்த சாமி மேலயும் ஒரு நம்பிக்கை கிடையாது. முழுமையான நம்பிக்கை கிடையாது. சும்மா கும்பிட்டு பார்க்கலாம். வந்தா வருது. இந்த சாமி பண்ணலாம், அந்த சாமி பண்ணட்டுமே! அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த மாரி புற வழிபாடுகள் வந்து கடவுள் தன்மைக்குள்ள நம்மள கொண்டு போகாது. கொண்டு போகாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த பற்று. வெளி விஷயங்கள்ல, விவகாரங்கள்ல பற்று இருக்கிறதுனால, மனசு என்ன பண்ணுது? ஏதாவது ஒரு வேண்டுதல வச்சுக்கிட்டே இருக்கும். சாமிய மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, சாமி மட்டும் மாத்துறது இல்லைங்க. மதம் கூட மாறிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த சாமிகளெல்லாம் கும்பிட்டு பார்க்குறாங்க. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு கிறிஸ்டியானிட்டிலருந்து ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த மாரி சாமியெல்லாம் ஒண்ணும் அருள் புரியாது. நீங்க இயேசுவ கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். நீங்க ஒரு ஞாயித்துக்கிழமை சர்ச்சுக்கு வந்து பாருங்க. சர்ச்சுல வந்து வழிபாடு பண்ணவங்கலாம் மிகப்பெரிய பணக்காரரா இருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவரு பொருளாதார சிக்கல்ல இருப்பாரு. சரி நம்ம எதுக்கும் மதம் மாறிடலாமா? இயேசுவ கும்பிட்டா எல்லாம் வந்துருமா? அப்படின்ட்டு இயேசுவ கும்பிடுறதுக்காக போயி, சர்ச்சுக்கு ஒரு 2, 3 வாரம் போய் வருவாரு. சண்டே. அப்புறம் ஒரு நாள் வந்து மதம் மாறிடுவாரு. அப்ப இந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து மதம் மாறுறது, கடவுளை மாத்துவது, இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம்? புற உலகத்துல அவங்க எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது. கடவுள் அத நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு? நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இங்க கடவுளே நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம மைண்ட் தான் கடவுள். நம்ம அறிவு தான் இறைவன். அப்படி இல்ல அத நம்ம கவனிக்காம, நம்ம மனம் போன போக்குல ஆசைகள்ல அல்லல் வயப்பட்டு எதையோ அடைய பார்க்கிறோம். அதுல அடையறதுக்கான முயற்சியும் எடுக்கிறதில்ல, பயிற்சியும் எடுக்கிறதில்ல. அப்படியே நம்ம நெனைச்சா வந்துடணும்னு நெனைக்கிறோம். அப்படி நெனைச்சா வர்றது வந்து என்ன இந்த கற்பக மரம் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. கற்பக மரத்து அடியில போய் ஒருத்தன் படுத்துக்குவான். படுத்துக்கிட்ட உடனே அவனுக்கு டயர்டு. அதாவது அந்த காட்டுல நடந்து போன கஷ்டத்துல அப்படியே மரத்தினுடைய நிழல்ல அப்படியே படுக்கிறவனுக்கு நல்ல ஆனந்தமா இருக்கு. இதமான காற்று. அருமையா இருக்கு இந்த கிளைமேட்டு, இந்த சிச்சுவேஷன், இந்த அட்மாஸ்பியர். ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு நெனைக்கிறான். உடனே டக்குனு ஒரு கட்டில் வந்துருது அந்த இடத்துல. அந்த கட்டில் மேல ஏறி படுத்துட்டான். வெறும் கட்டில் கிடைச்சிருக்கு. இதுல மெத்த, தலகாணி எல்லாம் இருந்தா இன்னும் சொகுசா இருக்குமேன்னு நெனைக்கிறான். அடுத்த வினாடி அதுல கட்டில் மேலேயே மெத்த, தலகாணி வந்து அந்த தலகாணி கட்டில் மேல ஏறி படுத்துட்டு இருக்கான். சொகுசா படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா நம்ம நெனைக்கிறதெல்லாம் நடக்குதே! கட்டில் வேணும்னு கேட்டா கட்டில் வந்தது. அந்த வெறும் கட்டில் வந்து பிரயோஜனம் இல்ல. அதுல மெத்தையும், தலகாணியும் இருந்தா இன்னும் சொகுசா இருக்கும்னு நெனச்சோம். உடனே மெத்தையும், தலகாணி வந்துருச்சு. பரவாயில்லையே! ஆனா இது நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு பொண்ணு அப்படியே கால் அழுத்தி விட்டான்னா, இன்னும் சுகமா தூங்கலாமே! அப்படின்னு நெனைக்கிறான். உடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துர்றா. அவ வந்து கால் அழுத்தி விடுறா. இவனுக்கு தலகால் புரியல. என்னடா அருமையா இருக்கே! நம்ம நெனைக்கிறதெல்லாம் நடக்குதே! ஆனா என்ன கொஞ்சம் பசியா இருக்குது. ஏதாவது நல்ல அறுசுவை உணவு கிடைச்சா சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். நிம்மதியா தூக்கம் வரும்னு நெனைக்கிறான். உடனே விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் வந்துருது. அப்ப என்ன இங்க கற்பக மரத்துக்கு அடியில நீங்க படுத்துக்கிட்டு, என்னென்ன கேட்கிறீங்களோ, அத பூரா அந்த மரம் குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, குடுத்துக்கிட்டே இருக்கிற மரத்து கதையில, அவன் கடைசியில என்ன பண்ணுவான்னா, இப்படி ஒவ்வொன்னும் அனுபவிப்பான். அந்த சாப்பாடு வரும், சாப்பாடு சாப்ட்டுருவான். ஒரு பொம்பள வந்து கால் அழுத்தி விடுவா. அப்படியே அழகா சொகுசா இருக்குன்னு தூங்குவான். எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவன்னு சாப்ட்டெல்லாம் முடிச்சு நிறைவாகி தூங்கும்போது, திடீர்னு ஒரு பயம் வந்துரும். என்ன பயம் வந்துரும்னா, நம்ம இப்படி ஒரு காட்டுல படுத்துட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு ஒரு புலி வந்தா, நம்மள கொன்னுடுமே! அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அதுவும் நடந்துடுது. திடீர்னு ஒரு புலி வந்துடுதுங்க. அவன அப்பயே கொன்னுடுது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், 1 செகண்ட் தான். கொஞ்ச நேரம் அனுபவிச்சான்.
அவனுக்கு கட்டிலு, மெத்த, ஒரு பொண்ணு சுகம், கால் அழுத்தி விடுறது, அப்புறம் விதவிதமான உணவுகள். ஆனா, புலி வந்த உடனே, புலி தன்னை கொன்னுடும்னு நெனச்சான். புலி உண்மையிலேயே கொன்னுடுச்சு இல்லையா? இப்படி ஒரு நிகழ்வு உண்மையிலேயே நடந்தா நல்லா இருக்குமா? சுவாரஸ்யமா இருக்குமில்ல. இப்படி ஒரு மரத்தடியில நம்ம படுத்துட்டு இப்படி கேட்கிறதெல்லாம் குடுத்தா. ஆனா உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு கற்பக விருட்சம் நம்மிடத்திலேயே இருக்கிறது. நம்மிடத்திலேயே இருக்கிறது. அதுதான் 10ஆம் வாசல், பிரம்மரந்திரம், பீனியல் சுரப்பி, உயிர், உணர்வு, இறைவன் அப்படின்னு அதுக்கு பல பேர் வச்சிருக்கு. அப்ப நீங்க அந்த நிலையை புரிந்து கொண்டு, அதுதான் கற்பக விருட்சம். அதுல கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு அதுல கேட்டீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு குடுக்கும். ஆனா கேட்கிறது தப்பா கேட்டீங்கன்னா, அதுவும் குடுக்கும். ஏன்னா, அவன் கற்பக விருட்ச மரத்தடியில படுத்துக்கிட்டு கடைசியில என்ன சொல்ட்டான்? புலி வந்துட்டா என்ன கொன்னுடுமேன்னு நெனச்சான். புலி வந்து அவன கொன்னுடுச்சு. இது நடந்தது. அப்ப இதே தான் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க. அப்ப அது நடக்கும்னு நினைக்கிறீங்க. அடுத்த வினாடி உங்க மனசு அதுல அவநம்பிக்கை வந்துருது. உடனே இது எங்க நடக்க போகுது? இதெல்லாம் நடக்காது. நம்ம நினைச்சு இதெல்லாம் ஆகுற காரியமா? அப்படின்னு மனசு உடனே நெகட்டிவ் தாட்டுக்கு போகுது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஆசிலேஷன் மைண்ட்ன்னு பேரு. அந்த ஆசிலேஷன் மைண்ட் வந்து ஒரு சரியான தீர்மானத்த எடுக்காததுனால, உங்களுக்கு நல்லதும் நடக்கல, கெட்டதும் நடக்கல. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பேலன்ஸ்டா. சில டைம் வந்து உங்களுடைய மனதினுடைய தீவிரத்தன்மை பார்த்தீங்கன்னா, அத நான் செஞ்சே தீருவேன். அத நான் சாதிச்சே தீருவேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத நடத்தி காட்டுது உங்க வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவம் நிச்சயமா இருக்கும். அது அவரவர்களுடைய மனதின் ஆழமான பதிவை பொறுத்து நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விருப்பமான விஷயம் இருக்கு. எனக்கு இத வந்து அனுபவமாக்கி பார்க்கணும்னு நெனச்சுட்டா, மறு வினாடி உங்களுக்கு என்ன நடந்துரும்? அது அனுபவத்துக்கு வந்துடும். அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? உங்களுக்குள்ள இருக்கிற மனசு தான் அது சாத்தியமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கான். அவன எப்படியாவது டாக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்ட்டு பிடிவாதமா ஒரு வைராக்கியமா அத முடிவெடுத்து படிக்கிறான். படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா போய் எழுதுறான். நிச்சயமா ஒரு நாள் டாக்டர் ஆயிட்டான். அப்ப என்னன்னா அவனுடைய தீவிரத்தன்மை, விடாமுயற்சி, அவனுடைய உழைப்பு எல்லாமே அங்க ஒருங்கிணைந்து, அவனுடைய மனதினுடைய எண்ணத்தை வலிமைப்படுத்தி, அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, அவன் அதை சாதித்து விட்டான். இன்னொருத்தன் அப்படி இல்ல. அவன் அரைகுறையா செய்றான். பார்க்கலாங்க. முயற்சி பண்ணி பார்க்கிறேன். நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும். நம்ம கையில என்ன இருக்கு? அப்படின்ட்டு அப்படியே ஒரு டயலாக் அடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்காது. அவன் நினைக்கிறது நடக்காது. அப்ப இங்க நினைப்பது நடக்க வேண்டுமானால், அதற்கான சூட்சமம், அதற்கான கருவி, அதற்கான கடிவாளம் நம்மிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற திறன் நம்மிடத்திலே வளர்க்கப்பட்டால் மட்டும் தான், அத நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இங்க சாஸ்திரம் இந்த தகர வித்யாவுல பூமிக்குள் புதையல் கண்டெடுத்தது போல, இந்த உடலுக்குள் ஒரு புதையல் இருக்கிறது என்று சொல்லுது. அதுக்கு பேர் தான் இறைவன், பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் இங்க அருமையா சொல்லிக் குடுக்குது. அப்ப நாம இந்த உலகத்துல புற உலகில் முயற்சிகளை மேற்கொள்வதும், எண்ணற்ற தகவல்களை சேகரிப்பதும், உபநிஷத முனிவர்கள பொறுத்தவரைக்கும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டதுனால, தனக்குள்ள இருக்கிற அந்த ஆக்னா சக்கரத்த ஆக்டிவேட் பண்ணி, பிரம்மரந்திரத்த ஓப்பன் பண்ண பிறகு, 10ஆம் வாசல் திறந்து கொண்ட பிறகு, அவங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற உண்மை அனுபவத்துக்கு வந்துருது. எப்படிப்பட்ட அனுபவம்? இங்க உண்மையில இந்த உலகம் இருக்குதான்னா, அந்த ஞானத்துக்குள்ள போன பிறகு அவங்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு மாயான்னு தெரியும். ஏன்னா, இப்ப நமக்கு இந்த மாயைன்னு தெரியாதனால தான் மனமயக்கம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்படியெல்லாம் வாழணும், இத எடுத்து அனுபவிக்கணும், இத அடையணும் இப்படின்னு ஆசைப்படுது. பல விஷயங்களுக்குள்ள மனசு வந்து மற்றவர்கள பார்த்து ஆசைப்படுது. அவன்லாம் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்க முடியல. அவன்லாம் வீடு கட்டிட்டான், நான் வீடு கட்ட முடியலன்ட்டெல்லாம் இப்படி புலம்புது. அப்புறம் வந்து பல விஷயங்கள எதிர்பார்க்குது. அவன மாரியே நானும் முயற்சி பண்ணணும். அவன மாரியே நானும் சம்பாதிக்கணும். அவன் மளிகை கடை வச்சுட்டான், நானும் மளிகை கடை வைக்கிறேன். அவன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டான், நானும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறேன்ட்டு எத்தன ஃபேன்சி ஸ்டோர், எத்தன மளிகை கடை. ஆனா அத்தனையும் வியாபாரம் ஆகுதான்னா, இல்லையே. ஒரு சிலருக்கு தானே வியாபாரம் ஆகுது. மற்றவர்களுக்கெல்லாம் அதே மாரி ஆகணுமல்ல. இப்ப ஒருத்தன் மளிகை கடை வச்சு பயங்கரமா சம்பாதிச்சுட்டான், கோடீஸ்வரன் ஆயிட்டான்னா, அப்ப எல்லாரும் மளிகை கடை வச்சு பயங்கரமா சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும். ஆக முடிய மாட்டேங்குது. அதே மாரி தான் எல்லா தொழிலுமே. ஒரு தொழில் பண்றவன் எல்லாம் ஒருத்தன பார்த்து இன்னொருத்தன் பண்ணி, பண்ணி எல்லாரும் அதே மாரி சாதிக்கிறாங்களான்னா, சாதிக்க முடிவதில்ல. அப்ப இங்க என்ன என்ன வித்தியாசம்? ஏன் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா, அதுதான் இங்க சாஸ்திரம் ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. அவரவர்கள் எண்ணங்கள், அவரவருடைய மனம். நீங்க மனதுல எப்படியெல்லாம் எண்ணங்கள விதைச்சுக்கிட்டு, நீங்க இத பண்றேன், அத பண்றேன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதுக்கேற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இல்லாம, ஒரு திடத்தன்மை இல்லாம, ஒரு ஆசிலேஷன் மைண்டா ஒரு செயல செய்யணும்னு நெனைக்கிறது, அப்புறம் அத செஞ்சா சரிப்பட்டு வராதுன்னு அடுத்த செகண்ட் நெனைக்கிறது. ஒண்ணு அடையணும்னு நெனைக்கிறது, அப்புறம் அத அடைஞ்சா ஒத்துக்காதுன்னு நெனச்சு மனசு அத அருவருப்பு படுறது. அப்ப இந்த 2 விஷயங்கள் அந்த விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமைகளுக்குள்ள மனம் அல்லல் படுகின்ற வரைக்கும் வாழ்க்கையில நீங்க ஒரு
மிகப்பெரிய நிலைய அடைய முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமா இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப உண்மையான இறைநிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, நல்லது கெட்டதுங்கிற அந்த பிரிவினை வரக்கூடாது. ஏன்னா இங்க இறைவன் வந்து படைப்புல எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்கான். எதுலயும் எந்த தவறும் கிடையாது. அவனுடைய படைப்புல வந்து எதற்காக ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, எதற்காக இவன் கொலை செய்றான் அப்படின்னு நம்மளுடைய பார்வையில வேணா அது ஒரு குற்ற செயலா இருக்கலாம். அதுக்குண்டான தண்டனை நம்முடைய சட்டங்கள்ல இருக்கலாம். ஆனா இறைவனுடைய சட்டதிட்டங்கள்ல, அவனுடைய நீதியில, அவனுடைய ரிதம்ல எல்லாமே ஒரு நீதிக்குள்ள இருக்கு. அது ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? அப்படின்னா, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம்ங்கிற மாரி, இவன் இந்த மாரி பாதிக்கப்படணும். அதுக்கு பாதிப்பை உண்டு பண்ணவும் இவனாக இருக்கணும். இவங்க 2 பேருக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கணும். அப்படிங்கிறதுல நியதி இருக்கிறது அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படித்தான் செழிப்பான வாழ்க்கை கூட. ஒருத்தன் கொலை செய்து கொலையாளியா மாறி சிறை தண்டனைக்கு போறதும், கொலை செய்யப்பட்டு ஒருத்தன் இறந்து போறதும் அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம், அவங்களுடைய கஷ்ட வாழ்க்கைக்கு அது அடிகோலி பண்ற மாரி, நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிகோலுகின்ற விஷயங்களும் இங்க நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது, சாஸ்திரத்து ரீதியா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வாழுகின்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு பிராரப்த கர்மாவின் அடிப்படையில நமக்கு இயங்கிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. நம்ம கொண்டு வந்தத தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வாழ்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல புரிய வச்சோம். அப்ப நம்ம அவன மாரி முயற்சி எடுத்தோம், பணக்காரன் ஆக முடியல. ஏன் முடியல? நம்முடைய பிராரப்த கர்மாவுல அதுல இடம் இல்ல. நீ பணக்காரன் ஆகறதுக்கான வாய்ப்பு இல்லப்பா. நீ இப்படிதான் வாழ்ந்தாகணும். உனக்கு எடுக்கப்பட்ட படத்துல இந்த கேரக்டர் தான் குடுத்திருக்கு. இந்த சீன நீ ஒழுங்கா பண்ணு. அதாவது ஒரு பணக்காரனா ஒருத்தன நடிக்கிறதுக்கு அந்த டைரக்டர் அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. அதே படத்துல ஒருத்தன பிச்சைக்காரனா நடிக்கிறதுக்கு அந்த டைரக்டர் அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. அப்ப 2 பேருமே அந்த விஷயத்துல கலந்துக்கிறாங்க. நானும் நடிக்கிறேன் சார் அப்படின்ட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. ஒருத்தர் பணக்காரனா நடிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தர் பிச்சைக்காரனா நடிச்சுட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே நடிகர்கள் தான் அந்த படத்துல. அங்க நடிக்கிறதுனால அவருக்கு டெம்பரரியா என்ன பண்ணியிருக்காங்க? பங்களா குடுத்திருப்பாங்க, கார் குடுத்திருப்பாங்க. அப்படியே ஒரு பணக்காரனுடைய அந்த பகட்டு வாழ்க்கைக்கான அட்மாஸ்பியர உருவாக்கி அந்த படம் ஓடிட்டு இருக்கும். அப்ப உண்மையிலேயே அவன் பணக்காரனானா, அந்த படத்துல நடிக்கிற வரைக்கும் தான் பணக்காரன். அப்புறம் அவன் பணக்காரன் கிடையாது. அவன் அந்த படத்த நடிச்சு முடிச்ச உடனே, அவன் சாதாரணமா அவனுடைய கேரக்டர முடிச்சுட்டு வெளிய வந்து அவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் இருப்பான். அதே மாரி ஒருத்தன பிச்சைக்காரன் ரோல் குடுத்துட்டாரு. அந்த பிச்சைக்காரனுடைய ரோல் அவன் எடுத்து செய்றான். அப்படியே கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு ஒரு அலுமினிய பாத்திரத்துல ஓட்டை விழுந்த பாத்திரத்த எடுத்துட்டு போய், யாராவது ஏதாவது போடுங்கன்னு கேட்கறான். அப்படி ஒரு சீனு. அப்ப அவன் அந்த சீன் நடிச்சு முடிச்சுட்டான். இன்னைக்கு படம் உங்களுக்கு முடிஞ்சது. ஓகே ஆயிடுச்சுங்க. அருமையா சீன் நடிச்சிட்டீங்கன்னோனே, அவன் அந்த சீன்ல இருந்து வெளிய வந்துட்டான். அப்ப திருப்பி அதே மாரி கிழிஞ்ச ட்ரெஸ் அந்த அலுமினிய ஓட்ட பானைய வச்சுட்டு இருப்பான். அவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவன் போயிடுவான்ல. இப்படிதான் இறைவன் என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுக்கப்பட்ட சீன நீங்க அழகா நடிக்கிறீங்க. இந்த நடிப்பு முடிஞ்ச உடனே உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க. நம்ம யாருமே நம்முடைய ரியாலிட்டிய தெரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்ம அந்த சீன்க்குள்ளேயே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சீன்ல இருந்து நம்ம நம்முடைய ரியாலிட்டிய தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம தான் அந்த பேரறிவு, பேருணர்வு. அந்த எல்லையில்லாத இந்த உலகத்த உண்டாக்கி, இந்த உலகத்துல இத்தனைப்பட்ட படங்கள ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வைபவத்தை கொண்டவர்கள் நாம் அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு மிக தெள்ளத் தெளிவாக புரியும். ஏன்னா அப்படிதான் இந்த தகர வித்யா நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது. அப்ப இப்ப இந்த மாரி ஒரு படத்துல வந்து நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு கேரக்டர் செய்றோம். இப்ப இந்த படத்த நடிக்கிறதும் நானே, அந்த படத்த எடுக்கிறதும் நானே, டைரக்டரும் நானே அப்படின்னு நம்ம புடிச்சு போய் நம்ம அந்த படத்த எடுத்துட்டு இருக்கும்போது, இப்ப படத்த நம்ம மாத்தலாம்ல. மாத்துறதுக்கான அதிகாரமும் டைரக்டர் கிட்ட இருக்குல்ல. டைரக்டர் தானே வந்து ஒரு தீர்மானம் பண்றாரு. இப்ப இந்த ரோல் இவனுக்கு நல்லா இருக்கும். இந்த ரோல் நல்லா இருக்காது. இந்த சீன் வச்சா படம் நல்லா ஓடும். இந்த சீன் வச்சா படம் நல்லா ஓடாது. அப்படின்னு அவர் முடிவு பண்ணா, அப்ப அந்த சீன சேஞ்சஸ் பண்றதுக்கு அத்தாரிட்டி வந்து அந்த படத்த எடுக்கக்கூடிய டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. அப்ப இப்ப நீங்க இப்ப இந்த படத்துல அந்த ரோல்ல நடிக்கிற ஒரு நடிகனாவே இருக்கணுமா? இல்ல அந்த படத்தையே எடுக்கிற டைரக்டரா மாறணுமா? இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியிற மாரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நவீன காலத்தோட ஒப்பிட்டு சினிமாவ வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமான்னா எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட். சாஸ்திரம்னா யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானே பார்க்கிறேன். YouTubeல வந்து நடிக்கிற விஜய் வராருன்னா, அந்த YouTubeல வந்து மில்லியன் கணக்குல பார்த்திருக்காங்க. 13 50 எல்லாம் போகுது. 50 மில்லியன் நபர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா, இப்ப நம்ம வீடியோல சாந்தோக்கிய உபநிஷதம்னு போட்டா, பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 300, 350, 400 வரைக்கும் போறதே பெரும்பாடா இருக்கு. அப்படிதான் இங்க இது ஓடிட்டு இருக்கு. அப்ப அதனால சினிமாங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சினிமாவுல இப்ப நீங்க நடிகரா வந்திருக்கிறீங்க, நடிக்க வந்திருக்கீங்கன்னா, நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் இந்த படத்தையே டைரக்ட் பண்றேங்க. இன்னும் சீன மாத்தலாம்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் வேற மாரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க டைரக்டராவும் மாறலாம். அதுக்குண்டான எல்லா அத்தாரிட்டியும் நம்மகிட்டயே இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வித்தை. தகர வித்யா அதத்தான் இங்க சொல்லுது. தகர வித்யாவுல
பூமியில் புதையல் கண்டு எடுத்தவன் எப்படி வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று அடைவானோ, அப்படிதான் இங்க வந்து நமக்கு உள்ள ஒரு புதையல் இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயே இறைவன் வந்து உயிராய், உணர்வாய் இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கான். இப்ப நாம அந்த இறைவனை பிடிச்சுக்கணும். இப்ப அந்த இறைவனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் அந்த இறைவன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு தகுந்த மாரி டியூன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சினிமா நடிகனா இருக்கிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா படம் எடுக்கலாம். இப்ப நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, டைரக்டருக்கு உண்டான பாடத்த படிச்சா தான் ஆக முடியும். சும்மா டைரக்டர் ஆயிட முடியாது. நடிப்பு வந்து ஒரு தனி கலை. டைரக்ஷன்ங்கிறது ஒரு தனி கலை. அப்ப நடிப்புன்னா நீங்க சொல்லிக் கொடுத்த மாரி நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா டைரக்டர்ங்கிறது எப்படியெல்லாம் நடிக்கணுங்கிறதையே ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடியவர் இல்லையா? அப்ப அது ரொம்ப எஃபெக்டிவ் சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைத்தன்மையாக நீ அடைந்து விட்டாய், நீ இறைவனாக மாறிவிட்டால் உனக்கு எல்லாம் சாத்தியம். எதுவும் சாத்தியம் அப்டின்ட்டு இங்க சொல்லுது. அப்ப அந்த இறைத்தன்மைக்குள்ள நான் போயிட்டா, நானே எனக்கு விருப்பமான மாரி இந்த பிரபஞ்சத்த மாத்திக்கலாம். என்னுடைய அட்மாஸ்பியர மாத்திக்கலாம். என்னுடைய சுற்றுச்சூழல மாத்திக்கலாம். இங்கு என்னுடைய விருப்பம் போல நான் வாழலாம். அப்ப உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே. அஷ்டாவக்ர கீதை இப்ப சொல்றத இப்படி பாசிட்டிவா எடுத்துக்கங்களேன். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே அப்படிங்கிறத நெகட்டிவா எடுத்துட்டு இருந்தோம். எப்படி நெகட்டிவா எடுத்துட்டு இருந்தோம்னா, நான் ஒரு அல்பன்னு நெனைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு அல்பமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதான் என்னுடைய மதி அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கோம். இப்ப நாம வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு, நானே ஒரு எல்லா வல்லமையும் பெற்றவன். நான் எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவன். என்னுடைய வல்லமை அபரிமிதமானது, ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்லி உங்கள நீங்க அந்த இறைத்தன்மைக்குள்ள நானே இறைவன், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படிங்கிற தன்மைக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நிலையில உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ அதெல்லாம் சாத்தியமாகும். அப்ப அந்த நிலையில நீங்க யாருங்கிறது தெரியணும். அந்த நிலையில வந்து இப்ப நீங்க ராமசாமியோ, குப்புசாமியோ அல்லது கமலாவோ, விமலாவோ அதே உடல் அபிமானம், அதே மனதினுடைய ஆசைகள்ல அத முயற்சி பண்ணா நடக்காது. ஏன்னா, இங்க ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணணும். என்ன மாற்றம் அப்படின்னா, இப்ப நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பும்போது, இப்ப நான் மனிதன், நான் ராமசாமி, நான் மனிதன், நான் கமலா அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் ராமசாமின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஒருத்தர் கமலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ராமசாமி வேற என்ன பண்றாரு? ஜாதி அபிமானம் வேற. நான் வந்து ஐயருங்கங்கிறாரு. இந்த இவரு வந்து இல்ல நான் எங்க ஐயருங்க. இந்த அம்மா வந்து சொல்லுது, நான் ஐயரு கிடையாதுங்க. நான் சாதாரண ஆள் தான். எனக்கு நான் கிறிஸ்டியன்ல இருக்கேன். நான் வந்து கிறிஸ்டியானிட்டி நான் இயேசு வணங்கிட்டு இருக்கேன்னு இந்த அம்மா சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 2 பேருமே 2 மதப்பற்றுல மாட்டிட்டு இருக்காங்க. இவரு வந்து இந்து மதத்த பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா வந்து கிறிஸ்துவ மதத்த பிடிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்ப 2 பேருமே ஒன்று தான் ஆணுங்கிறது பெண்ணுங்கிற அபிமானம், மதம் சார்ந்த அபிமானம். அப்புறம் பதவி. இவரு வந்து நான் பெரிய ஒரு கலெக்டர்ங்கிறாரு ராமசாமி. அந்த அம்மா நான் வந்து ஒரு பெரிய ஜட்ஜுங்குது. அப்ப 2 பேருமே தன்னுடைய பதவி சுகம். இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்துகிட்டு வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடையணும்னா நடக்காதுங்க. நீங்க பாடத்துடைய டெப்த்த புரிஞ்சுக்கணும். அதாவது இறைத்தன்மைங்கிறது என்னன்னா, இங்கு எதுவுமற்ற ஒரு நிர்விகல்ப நிலை. மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களற்ற நிலை. கொடுக்கப்பட்ட கேரக்டர் அற்ற நிலை. டைரக்டர் தான் கேரக்டர உருவாக்க போறாரு. நீங்க படத்துல நடிச்சுக்கிட்டு டைரக்டர் ஆக முடியாது. நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்குள்ள போய் பூந்துகிட்டு, நான் அதே மாரி இருந்துகிட்டு தான் நான் வந்து படத்த எடுப்பேன்னா எடுக்க முடியாது. படத்த எப்படி நீங்க எடுக்க முடியும்? படத்த எடுக்கிறதுக்கான அதிகாரம் டைரக்டர் கிட்ட இருக்கு. அப்ப நீங்க டைரக்டரா மாறணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பற்றெல்லாம் விடணும். அபிமானங்கள விடணும். இதுதான் பற்று விடுறது. உடனே நான் சாமியார் ஆயிட்டேன்ட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு சந்நியாசம் எடுக்கிறதுனால பற்று விடுறது கிடையாது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது, இதெல்லாம் உண்மை இல்லை என்று உணர்ந்து நம்ம மனதால் எல்லாவற்றையும் உதறுவது. உண்மையான துறவு இதுதான். உண்மையான துறவு எதுன்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வந்து ஆணா, ஆண் கிடையாது. நான் பெண்ணா, பெண் கிடையாது. நான் பிராமணனா, பிராமணன் கிடையாது. இஸ்லாமியனா அல்லது கிறிஸ்துவனா கிடையவே கிடையாது. அல்லது நான் ஜட்ஜா, கலெக்டரா 2மே கிடையாது. அப்ப யார் நான்? நான் யார்? அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா, உண்மையான நான் அந்த ஆத்மா. தூய அறிவு. பரமாத்மா நான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல உங்களால திடமா நிக்க முடியும்னா, நீங்களும் கடவுளாயிட்டீங்க. அப்ப அந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய வேல்யூ வந்து பவர்ஃபுல் ஆயிடும். ஆனா அங்க வந்து ராமசாமி உடல்ல கிடையாது. கமலா உடல்ல கிடையாது. உணர்வுல இருக்கிறா. அப்ப அந்த உணர்வுல கமலா இருக்கிறா. அந்த உணர்வுல ராமசாமி இருக்கார்ல. அவர் தன்னுடைய வைபவத்த, தன்னுடைய பெருமையை பார்த்து இந்த உலகத்துல எல்லாம் என்னுடைய படைப்பு, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் இந்த உலகத்த உண்டாக்கி அழகா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சினிமா. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரு அப்புறம் தான் இந்த சீன மாத்தலாமா? இவருக்கு பதிலா இந்த சீன சேஞ்ச் பண்ணா படம் நல்லா ஓடுமே. அப்ப இந்த இடத்த கொஞ்சம் நம்ம லொகேஷன் மாத்துவோம். இவருடைய கேரக்டர கொஞ்சம் மாத்துவோம். அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டா, அவருடைய வாழ்க்கை முதல் கொண்டு அவரை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரும் முதல் அவர் மாற்ற முடியும்.
அப்படி மாற்றியவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள், சித்தர் பெருமக்கள். அவர்களால் எல்லாம் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த தெய்வீக நிலையை அடையும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். சராசரி மனிதனாக நம்ம இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு கொண்டு நடித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நான் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பது வந்து புதையல் கிடைச்சாலும் அதை கவர்மெண்ட் பிடிக்கிட்டு போயிடும். ஏன்னா தோட்டத்துல போய் பூமியை உழுதுட்டீங்க, உழுத உடனே ஒரு கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது, என்னமோ உள்ள மோதுது, எங்க ஓபன் பண்ணுடா நவுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நவுத்திட்டு மம்முட்டியில் தோண்டி பார்த்தா ஒரு பெரிய தங்கப்பெட்டி. அந்த தங்கப்பெட்டி தூக்கி வெளியே போட்டு பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய தங்க காசுகள், வைரக்கற்கள், வைடூரியங்கள், நவரத்ன மாலைகள் எல்லாம் இருக்கு. ஆஹா, அருமையான புதையல் கிடைச்சிருச்சுன்ட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம் முடியாது. ஏன்னா எவனா ஒருத்த பாத்துருவா, போலீஸ் வந்துடும், கவர்மெண்ட் எடுத்துக்கும். நீங்க என்ன நைட்லயே அந்த புதையல் எடுத்துட்டு போனாலும் அரசல் புரசலா மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க வாழ்ந்தாகணும்ல, எடுத்துட்டு போய் சும்மா வச்சிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய புதையலை கொண்டு போய் வீட்டுல பூட்டி வச்சுக்க முடியுமா? மறுநாள் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு கார் வாங்குவீங்க, ஒரு வீடு கட்டுவீங்க. கேட்பான், எப்படியா இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்தாரு, இப்ப திடீர்னு எங்கிருந்து கார் வந்தது, எங்கிருந்து வீடு வந்தது, என்னமோ நடக்குதுன்னு ஒருத்தர் அப்படியே சொந்தக்காரன் உள்ள வருவான். என்னன்னு பார்ப்பான். ஓ, இந்த புதையலை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறியா அப்படின்ட்டு அப்புறம் போலீஸுக்கு போகும். அப்புறம் தான் அது கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்படிதான் இங்க வந்து நம்மள வாழ விட மாட்டாங்க. ஏன்னா இங்க படம் ஓடிட்டு இருக்கு. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, புதையல் கிடைச்சா அதை அனுபவிக்க தெரியணும் இல்லையா? அந்த அனுபவிக்க தெரியறதுக்கு உண்டான ரகசியம் இங்க சொல்லுது சாஸ்திரம். அதை இங்க தகர வித்யா அருமையா பேசுது. அப்ப இங்க உலகில் என்னென்ன சாதிக்க வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் அக உலகை சரியாக கையாள்வதன் மூலம் சாதிக்க முடியும் அப்படின்னு இனிமேல் வருகின்ற இந்த சாந்தோக்கிய உபநிஷதனுடைய பகுதி அருமையா சொல்லி கொடுக்குதுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம அக உலகை மாற்ற வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த புற உலகம் உண்மை கிடையாது. இது வந்து ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு டைரக்டர், உட்காந்து சேர்ல கால் மேல கால் போட்டு படம் ஓடுறத அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஆஹா, நல்லா நடிச்சிருக்காரு இந்த நடிகர், இந்த நடிகர் சூப்பரா இவருடைய கேரக்டர் பண்ணிருக்காரு. பட் இந்த சீன் என்னமோ கொஞ்சம் இடிக்குது, இந்த கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்ட்டு அவரு உள்ள டைரக்டர் யோசனை பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கற்பனை பண்ணிக்கங்க. அந்த டைரக்டரா நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க சீனை மாத்தலாம். அப்ப அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அகவழி, அகவிலியை ஓபன் பண்ணிக்கணும். மூன்றாவது கண்ணை திறந்துக்கணும் முதல்ல. அப்ப மூன்றாவது கண்ணு தான் உங்களுக்குள்ள வந்து பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், பீனியல் கிளாண்டு, எல்லாமே அது ஒன்றே. அப்ப அதுதான் இறைவன், அதுதான் உயிர், அதுதான் உணர்வு, அதுதான் ஆத்மா. அப்ப அங்கதான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆனந்த வைபவத்தை நீங்க அனுபவம் ஆக்கின மறு வினாடி உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இங்க என்ன இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, சமஸ்கிருத மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, த இமே சத்யாகா காமா அன்ருதாபி தானாஸ்தேக்ஷாம் சத்யானகம் சதா மன்ருதம் அபிதானம் யோயோ யஸ்யேதக பிரைத்தின தமிக தர்சனாலய லபத்தே அப்படின்னு இந்த முதல் மந்திரம் வருது. இந்த முதல் மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு மீனிங் சொல்றேன். இந்த எல்லா விருப்பங்களும் உண்மையானவைகள், ஆனால் அவைகள் எல்லாம் பொய்யான திரைகளால் மறைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இவைகள் அனைத்தும் அகத்தில் தேடப்பட வேண்டிய விருப்பங்கள். ஆனால் பொய்யான திரைகள் அவற்றை மறைக்கின்றன. ஏனெனில் இங்கிருந்து பிரிந்து சென்ற யாரையும் ஒருவன் பார்க்க இயலாது அப்படின்னு இந்த இடத்துல இந்த மந்திரத்துக்கான மீனிங். இங்கிருந்து பிரிந்து சென்ற யாரையும் ஒருவன் பார்க்க இயலாது அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு இறந்து போனவனை ஒருத்தன் வந்து இங்கிருந்து பிரிந்து சென்று விட்டான். இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் பிரிந்து விட்டான். பிரிந்து போனவனை மீண்டும் நீங்க எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில் இங்க பேசுது. அப்ப அதுக்கு என்ன அடுத்த லைன்ல சொல்லுது அப்படின்னா, நறுமணமிக்க வாசனை திரவியங்களும் மலர் மாலைகளும் ஆடல் பாடல்களும் சூழும்படி வாழுகின்ற இன்ப வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பாத சாதாரண மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லோரும் அதை விரும்புறோம். ஏன்னா நல்ல விதமா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம ஈடுபடணும், நம்ம நல்லா ஆடல் பாடலா ஆடம்பரமா வாழணும், வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பமும் உண்டாகணும், நமக்கு முன்னோர்களை கூட நம்ம பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் விரும்புகின்ற அனைவருக்கும் இது கிடைப்பதில்லை. ஏன் என்றால் அவற்றை தேடுகின்ற இடங்களும் வழிகளும் தவறானவைகள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. இப்ப நம்ம வந்து என்னென்ன நினைக்கணும், என்னென்ன அடையணும், எதையெல்லாம் நாம விருப்பப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம தேடுற பொருள் எல்லாமே வெளியே இல்லை. நாம் தேடும் பொருள் நம்மிடத்திலே இருக்கு. அது நம்மிடத்துல இருக்கிற புதையல் நம்ம விட்டுட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்கோம். இப்ப சாஸ்திரம் வந்து இந்த உள்ள இருக்கிற இறைவனை எப்படி அணுகணுங்கிற வழிமுறைகள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.